இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனலில் டைரக்டர் டி ராஜவேல் இயக்கத்தில் ரிலீஸ் ஆயிருக்க ஹவுஸ்மேட்ஸ் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ அந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு ஒரு வீடு வாங்குறாரு. ஏன்னா வீடு இருந்தால் தான் பொண்ணு தருவேன் அப்படின்னு பொண்ணு வீட்டில் சொல்லிடுறாங்க. அப்படி வீடு வாங்கியுமே அவருக்கு பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணு ஓடி வந்து ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நாள் எல்லாருமே அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அமானுஷ்யமாக விஷயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் என்ன அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சி ஷார்ட் அவுட் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட மொத்த கதையே. படத்தோட ஸ்டார்டிங்லேருந்தே சரி இங்கேருந்து இல்லை கொஞ்ச நேரம் கழித்து சரி கொஞ்ச நேரம் கழிச்சாவது ஒரு எங்கேஜிங் பாயிண்ட் வரும், அப்புறம் படம் சூடு பிடிச்சி போக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நினச்சா அந்த ஹூக்கே படத்தில் இல்லாமல் ரொம்பவே ஃப்ளாட்டாக போகுது. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு ஒரு ரீசன் சொல்கிறாங்க. அது என்னன்னா, ஒரு இடி விழுந்ததுனால வார்ம் ஹோல் ஒன்று உருவாகிருதான். அதனால் பாஸ்ட்டும் ப்ரெசண்ட்டும் கனெக்ட் ஆகிருதான். சரி, பாஸ்ட்டும் ப்ரெசண்ட்டும் கனெக்ட் ஆனதுனால இது ரெண்டும் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு கதை கொஞ்சம் கொஞ்சமாக நகருது அப்படின்னு நினச்சா, அந்த பாஸ்ட்டுமே ஒரு அல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸில் தான் நடக்குது. அது வந்து ரியல் வேர்ல்டு இல்லை, அங்கே இருக்க கேரக்டர்ஸாக இங்கேயும் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு புரியும் அப்படின்னே தெரியலை. பேசிக்காகவே நான் நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் படம்லாம் பார்ப்பேன் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு இந்த படம் புரியும். ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸால் இந்த படத்தை ஏற்றுக்க கூட முடியாது. அப்புறம் படத்தில் நடிச்ச எல்லாருமே கொடுத்த கேரக்டரை ரொம்பவே டீசெண்டாக பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக தர்ஷன், சண்டினி பைஜு இவங்க 2 பேருமே ரொம்பவே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக காளி வெங்கட்லாம் ரொம்பவே சூப்பராக நடிச்சிருந்தார். அந்த ப்ரெசன்ட் ஓல்டர் வெர்ஷன்லாம் வேறு லெவலில் நடிச்சிருந்தார். அப்புறம் படத்தில் காமெடி சீன்ஸ் சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் பல இடங்களில் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் படத்தில் குறிப்பிட்டு 2-3 சீன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு அந்த ஹீரோ செவுத்தில் எழுதுகிற சீன் ஆகட்டும், அந்த சின்ன பையன் செய்கிற விஷயங்கள் ஆகட்டும், இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். இந்த படம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியலை, புரியும்னே தெரில. ஏன்னா அங்கங்கே நிறைய கேரக்டர்ஸ் வருது. எக்ஸாம்பிளுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு சீனியர் கேரக்டர் வருது. அவங்க வந்து இவனுக்கு வார்ம் ஹோல்னால் என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதை தியரிட்டிக்கலாக படிக்கும்போதே அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் அங்கே அது ரியல் வேர்ல்டே அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஆனால் இவங்க எந்த விதமான ரியாக்ஷனுமே கொடுக்காம நேற்று நான் எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு வார்ம் ஹோலை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பாஸ்ட்டில் காளி வெங்கட்டோட வீட்லேயுமே ஒரு லேடி வார்ம் ஹோல்னால் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி ஃபிசிக்ஸ் இதெல்லாம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க 2 பேருமே எந்தவித ரியாக்ஷனும் இல்லாமல் யதார்த்த வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல புவரான ரைட்டிங்காக பார்க்க முடிஞ்சிச்சு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். இப்போ இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். தேங்க்யூ.